உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். காலபுருஷன் ராசியின் முதல் ராசி, முதன்மையான ராசி. எங்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் தன்னை நிலைநாட்ட வேண்டும் என்ற துடிப்புடன், சுறுசுறுப்புடன், இயல்பாகவே கம்பீரமாக தோற்றம் கொடுக்கும் அற்புதமான ராசி நேர்களாகிய மேச ராசி நேர்களின் பிறப்பின் ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய இயல்பான தன்மை என்னங்க? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கட்டாயமாக எனக்கு தெரியுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். மேசராசிக்காரங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள், மேசராசிக்காரர்களுடைய குணத்தில் எந்த விஷயத்தை மாற்ற வேண்டும் என்பதை துல்லியமாக கணித்து நமக்கு நேரடியாக வருகின்ற மற்றும் ஆன்லைனில் வருகின்ற நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க அதை ஃபாலோ பண்ணி, ஓகே சார் நீங்கள் கொடுத்த ஃபாலோ படி இப்போ நான் ஃபாலோ பண்ணேன், நான் சூப்பராக இருக்கேன், என்னுடைய இயல்பான கேரக்டர், என்னுடைய இயல்பான குணாதிசயங்கள் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது, நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நான் பேசுகிற மாதிரி உணர்கிறேன், என்னுடைய விஷயங்களை அப்படியே ஒரு பிரதிபலித்து நீங்கள் காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய மேசராசி நேர்கள் பாராட்டுக்களை கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஃபோனில் சொல்கிற விஷயங்களை நேரடியாகவும் நம்ம யூடியூப் மூலமாக சொல்லுவோம். அதன் மூலமாக நல்ல மனமுள்ள நம்முடைய மேசராசினியர்கள் மாறட்டும், நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கட்டும் என்பதற்காக பிறப்பின் ரகசியம், மேசராசிக்கான பிறப்பின் ரகசியம் என்ற தலைப்பில் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். அதாவது எதிலும் சுறுசுறுப்பாகவே இயங்குறீங்க, ஓய்வே கிடையாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாலிப பருவம் தான் நமக்கு மறக்க முடியாத பருவமாக இருக்கும். குழந்தை பருவங்கிறது நம்மளை இயக்கி கொடுத்த, நம்முடைய பெற்றோர்கள் கொடுத்த ஒரு ஊக்கம். அவர்கள் கொடுத்த ஊக்கத்தில் தான் நம்ம வளர்றோங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவானது. ஆனால் சிறு வயதிலிருந்தே கடுமையாக போராடக்கூடிய தன்மை, கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு தான் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் இயல்பாக அப்படியே அசால்ட்டாக செவிச்சிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் முதன்மையாக இருக்கணுங்கிறக்காண்டி பல போராட்டங்களை எதிர்கொள்வீங்க, பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியை பல இடங்களில் கொடுத்துருக்கோம். சில இடங்களில் ஒரு சருகல்னு வந்திருக்கும். அந்த சருகல் எதன் மூலமாக ஏற்பட்டதுன்னா, உங்களுடைய நல்ல விதமான பாசமான இரக்க குணம் என்ற ஒரே ஒரு செயல்பாடு தாங்க உங்களை அப்படியே மேலே அந்த பரமபதம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையில தாயக்கட்டை விளையாடுவாங்க, இப்பயும் விளையாடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அப்படியே போய்கிட்டே இருக்க உங்களை, உயரமாக போயிருக்கவங்கள சடக்குன்னு பிடிச்சி கீழே இறக்கி விட்டது யாராகுன்னா, யார் மேலே அதிக அக்கறை காட்டினீங்களோ, யார் மேலே அதிகமான பாசம் காட்டினீங்களோ அவங்களுடைய சூழ்ச்சி தான் உங்களை இறக்கி விட்டுரும். அப்போ அக்கறை காட்டுறது தப்பா? அக்கறை காட்டுறதுனால பிரச்சனை வரும் தான் சொல்கிறீங்களான்னா, அக்கறை காட்டுங்க, அளவோடு காட்டுங்க. அளவுக்கு மீறி பாசமும் அளவுக்கு மீறி அன்பும் வச்சுட்டு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு, அது வேண்டாம். உங்களுடைய தன்மையில் சில விஷயங்களை மாற்றிக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உண்டு, இயல்பாகவே பொறுமைங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. படக்குன்னு முடிவெடுத்துருவீங்க, சட்டான்னு முடிவெடுப்பீங்க.
இப்போது ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் சடக்கு நிற்பீங்க, என்னடா பிரச்சனை சொல்லி சப்புன்னு கை நீட்டுவீங்க. யோசிக்க மாட்டீங்க, அவன் யார், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அதெல்லாம் தெரியாது. என் கண்ணுக்கு தப்புன்னு படித்து நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருவீங்க. ஆனால் என்னென்னா, அந்த பாதிப்பு உங்களை சில சைடு எஃபெக்ட் ஏற்படுத்துகிற அளவுக்கு சில பிரச்சனையை உண்டு பண்ணுது. அப்போ இங்கே என்ன வேணும்னா, நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பொறுமை அவசியம். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பொறுமை அவசியம். அளவுடன் அன்பு வைக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு ஏற்படுது. அதே போல் மேசராசிக்கு என்று பார்த்திங்கன்னா, தன்னை நம்பியவர்களுக்காக எதையும் தியாகம் செய்கிற குணம் வந்துடும். நான் என்னை நம்பிட்டாங்க, என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட நம்பி வந்துட்டாங்க, இதனால் நான் என்னனாலும் தியாகம் பண்ணுவேன், எவ்வளோ பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணுவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் என்ன செய்யணும்னா, மறுபரிசீலனை செய்யுங்க. நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை செய்கிற முறைகள், செய்கிற விஷயங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிகமான பாதிப்பு வராது. இந்த பாதிப்புனால தான் நீங்கள் உங்களுடைய திறமையை முக்கால்வாசி இழந்திருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் அவங்களுக்கு நன்மையை செஞ்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நின்றுட்டீங்க, அந்த இடத்துல அவங்க சாந்தமாக இருந்துருவாங்க, நீங்கள் கோபமாக மாறிடுவீங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, இவன் கோபக்காரன், இவன் முரட்டுத்தனமானவன், இந்த பொண்ணுக்கு மேசராசி பெண்ணுக்கு பிடிவாத குணம் அதிகம், கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிச்சுன்னா முரட்டுத்தனமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் என்னென்னா, யாருக்கு நம்ம நன்மையை நோக்கி பயணித்தோமோ அவங்களே நமக்கு எதிர்வினையை கொடுத்துட்டு சிறப்பாக அவங்க வாழ்க்கையை சிறப்பாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத செயல்பாடுகளை உணர்ச்சிப்பட்டு பண்ணுறதுனால தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதே போல் மேசராசி பெண்கள் பார்த்திங்கன்னா, மனசில் ஒரு விருப்பம்னு வந்துச்சுன்னா அதை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நட்பின் ரீதியாக பழகினாலும் சரி, அதாவது கணவர்கிட்ட உண்மையான பாசத்தை எதிர்பார்த்தாலும் சரி, சும்மா ஒளிமறைவாக அதாவது மறைமுகமாக சொல்ல தெரியாது. நீங்கள் அப்படியே ஓப்பன் டிக்ளேர், ஒன்று என்னை பிடிச்சிருக்கு, என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் இப்படி நினைக்க, நீ இப்படி நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு நீங்கள் இயல்பாக கேட்டுருவீங்க. இதை பார்த்திங்கன்னா பல நபர்கள் உங்களுடைய கேள்விக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பொருளாதார ரீதியாகவோ அல்லது சில செயல்பாடுகளையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேவையில்லாத ஒரு காயின் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு டிப்ரெஷன் வருது, அந்த இடத்துல ஒரு மன அழுத்தம் வருது. உண்மையாக நேசித்து லவ் பண்ணி கல்யாணம் முடித்த அடுத்த செகண்டு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ராசியில் மேச ராசியும் ஒன்று. கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல விதமான மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்கும். சரி, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் உண்மையிலே கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய வயது 30 ஆயிடுச்சு, எங்களுடைய வயது 40 ஆயிடுச்சு, 50 கூட கடந்துருச்சுங்க. எங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க எங்களால் சேஞ்ச் பண்ண முடியல. அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கான எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் மாற்றியமைப்பதற்கான ஒரு சரியான ஒரு தானங்கள், என்ன தானங்கள் கொடுத்தா, என்ன வழிபாடு, நாங்கள் எந்த தெய்வத்தை கைப்பற்றி கொண்டா எங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. பறவைகளுக்கு நீங்கள் தானியங்கள் வாங்கி போடுங்க. கோதுமை தானியம் நீங்கள் கொடுப்பது மூலமாக உங்களுடைய தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத செயல்பாடுகளை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்சஸ் இருக்கும். அப்பாடி ஏதோ நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் இருக்கும். பறவைகளுக்கு தானியங்கள் உறுதியாக உங்கள் கையினால் கொடுக்கணும். நீங்கள் தானியங்கள், அந்த பறவைகள் உங்களுடைய வீட்டில் உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை நீங்கள் இருக்கும் இடத்துலையோ சாப்பிடும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்களேன், நம்முடைய மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை பின்பற்றும் பொழுது
முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை ஏற்படும். முருகப்பெருமாள் உங்களுக்கு மிகப்பெரிய உகந்த கடவுள். அப்போ முருகப்பெருமாளை கைப்பற்றிக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களிலும் ஏற்றமான சூழ்நிலையை நம்மளுடைய மேச ராசிக்காரங்க உறுதியாக சந்திப்பீங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க. என்னடா போய்கிட்டே இருக்குது, வளவலா கொலவலான்னு இருக்குங்கிறது மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.